சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்க கூட ஊர் சுத்திட்டு வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சரி வாங்க. நம்மால் நிக்குது. சூப்பர்ல. என் கூட வந்ததுல நீ உண்மையா ஹாப்பியா இருந்தல்ல? ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். இனிமே உனக்கு எப்ப வெளில போனாலும் என்ன கூப்பிடு, நான் கூட்டிட்டு போறேன். ரியலி? யா. உனக்கு நான் இருக்கேன் ஸ்ருதி. உனக்கு என்ன வேணாலும் என்ன கேளு. ரொம்ப தேங்க்ஸ் ராம். நீங்க இவ்ளோ சீக்கிரம் என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் தான் இப்போ உன் பாய் ஃப்ரெண்ட் ஆச்சே. பாய் ஃப்ரெண்ட்னா எல்லாமே ஷேர் பண்ணும்ல. சோ ஸ்வீட். நீ கூட ஸ்வீட்டா ஸ்ருதி. உன் கூட இருந்தா எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது என்னமோ உடம்பு பூரா மின்னல் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு ஸ்ருதி. உனக்குமா? எனக்கும் அப்படிதான் இருக்கு ராம். மனசுக்கு பிடிச்சவங்க கூட இருந்தா அப்படிதான் இருக்குமாமே. கரெக்டா சொன்ன ராம். நீ கூட என் மனசுல. ராம், மனசுல யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்குல்ல? அதை விடு, அது ஏதோ கிராஸ் டாக்கா இருக்கும். நீ ஏதோ ரொமான்டிக்கா சொல்லிட்டு இருந்தியே, அத சொல்லு. நீ என் மனசுல. ராம், எவாவா? அதை விடு, நம்ம வேலையை பார்ப்போம். ஏய் கையெடு. என்னது? ஏய் கையெடுன்னு சொல்றேன்ல. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? கையெடு. எதுக்கு? ஏய் எடுறா கைய. ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இப்படி தொட்டு கூட்டிட்டு வரியே, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? நான் இவனோட பாய் ஃப்ரெண்ட். இதுல என்ன தப்பு இருக்கு? ஃபாரின்லாம் இப்படிதான் இருப்பாங்களா? என்ன ஸ்ருதி? இது ஒன்னும் ஃபாரின் இல்ல, கிராமம். இன்னும் எவ்வளவு நாள் தான் கிராமத்து கல்ச்சர்ல இருக்கிறது? ஒரு சேஞ்ச் வேணாமா? என்ன ஸ்ருதி? ஆமா ராம், கிராமம் கல்ச்சர் இஸ் வெரி புவர். ஒருத்தர் பார்க்க கூடாது, டச் பண்ண கூடாது, ஒன்னா சேர்ந்து வெளியே போக கூடாது, அப்படி இப்படின்னு ஓவர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஆனா நீங்க ரொம்ப கியூட் ராம். ஃபாரின் பேபி மாதிரி இருக்கீங்க. நான் பிறந்ததுல இருந்து அப்படிதான் ஸ்ருதி. என் ரேஞ்சுக்கு ஏத்த ஒரு ஃபிகர் இந்த ஊர்லயே கிடைக்கல. கடவுளா பார்த்து ஒன்ன எனக்காக அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஓ ரியலி? எஸ். நாம மறுபடியும் எப்ப வெளில போலாம்? நாளைக்கு. ஏன் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணும்? இன்னைக்கே போலாம். இன்னைக்கே வா. ஆமா. நைட்டு போலாமா? நைட்டுக்கா? டவுன்ல ஒரு தியேட்டர்ல சூப்பர் ஹிந்தி படம் போட்டிருக்கான். அத போய் பாப்போம். எனக்கு ஹிந்தி தெரியாதே. எனக்கும் தான் தெரியாது. நம்ம சும்மா போய் பாப்போம். அப்பதான் லைஃப என்ஜாய் பண்ண முடியும். சரி, அப்படி நான் போலாம். ஏய் நீ உள்ள போ. அத சொல்ல நீ யாரு? ராம், நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். நான் என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலையே. இவ கூட ஊர் சுத்திட்டு வந்தது உனக்கு தப்புன்னு தோணலையா? இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு பையன் ஒரு பொண்ணு கூட வெளில போயிட்டு வந்தா தப்பா? அந்த பொண்ணு பாவம், ஊருக்கு புதுசு. ஊரு சுத்தி காட்ட சொல்லி கேட்டுச்சு, அதான் நான் கூட்டிட்டு போனேன். ஊர் சுத்தி காட்டுறது தப்பு இல்ல, ஆனா நீ இவ கூட போனதுதான் தப்பு. ஏன் நான் போக கூடாது? உனக்கு இன்னும் 2-3 நாள்ல கல்யாணம். ஒரு கல்யாண மாப்பிள்ள வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வெளியே போறது உனக்கு தப்பாவே தெரியலையா? அதுல போய் என்ன தப்பு இருக்க போகுது? நான் யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு போலையே. நம்ம வீட்டுக்கு கெஸ்டா வந்த பொண்ணை தான் கூட்டிட்டு போனேன். அதுதான் தப்புங்கற. ஏய் இத பாரு, இனிமே இவரு கூட இந்த ஒட்டி ஒட்டி பேசுறது, ஊர் சுத்துறதுன்னு எதுவுமே வெச்சு கூடாது. நீ என்ன சும்மா சும்மா எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க? இங்க பாரு, இது ராமோட வீடு, நான் இவரோட கெஸ்ட். நீ இந்த வீட்ல பாட்டிய டேக் கேர் பண்ண வந்தவ. நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி நடந்துக்கணும்னு நீ எனக்கு அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காத. வந்துட்டா எனக்கு புத்தி சொல்ல. சுசி, நீ போ. இவகிட்ட சொல்லி வை ராம். சரி போ. மீனா, என்னாச்சு உனக்கு? ஏன் அவன் மேல கோவப்படுறா? நான் அவன் மேல கோவப்படல. என் கோவம் எல்லாமே உன் மேலதான். அதான் ஏன்னு கேக்குறேன். என்ன
நீ செய்யறது எதுவுமே எனக்கு பிடிக்கல ராம். அவ கூட உனக்கு என்ன பேச்சு? ஓ, நான் அவ கூட பேசினா உனக்கு பொறாமையா இருக்கா? ஓ, நீ அப்படி வரியா? நான் ஏன் பொறாமப்பட போறேன்? ஆ, நீ யார் கூட வேணாலும் போ, யார் கூட வேணாலும் பேசு. பேசுறது மட்டும் இல்லாம அவ கூட சேர்ந்து ஊரெல்லாம் சுத்து. அது மட்டும் இல்ல ராம், விடிய விடிய சேர்ந்து கூட அவ கூட சினிமா பாரு. நான் என்ன சொல்ல போறேன்? நல்லா பொய் சொல்ல கத்துக்கிட்டேன், நல்லா நடிக்கவும் கத்துக்கிட்டேன். இப்ப நான் எங்க போய் சொன்னேன்? நான் எதுக்காக நடிக்க போறேன்? நீ எதுக்காக கோவப்படுவ, எதுக்காக மூஞ்ச தூக்கி வச்சுக்குவேன்னு எனக்கு தெரியாதா? நான் அவ கூட ஒன்னா சேர்ந்து வந்ததால உனக்கு தாங்கிக்க முடியல. நீ அதான் அப்படி பேசிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராம். இதுக்கு பெயர் தான் பொய். அந்த பொய்ய மறைக்க நீ இப்படி எல்லாம் நடிச்சிட்டு இருக்க. மீனா, என்ன உன்னால மறக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒன்னையும் என்னால மறக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்கு மீனா என்ன வெறுக்கிற மாதிரி நடிக்கிற? உண்மையை சொல்லு மீனா. நான் என் அப்பா கிட்ட உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிடுறேன். என் அப்பா கொஞ்சம் கோவப்படுவாரு, ஆனா எனக்காக உன்னை கட்டி வச்சிருவாரு மீனா. முடியாது ராம். உன் அப்பா சொல்ற பொண்ணுதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கும் அதுதான் வேணும். என் மனசுல நீ இல்ல. உன் மனசுல இருக்கிற என்ன மறந்துரு. உன் குடும்பத்துக்காக, உன் அப்பாவுக்காகவும் அவருக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நீ காப்பாத்து. மீனா, போ. கல்யாணத்துக்குள்ள உன்னை எப்படி என் வழி கொண்டு வரதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீயாவே வந்து என் கழுத்துல தாலி கட்டுறான்னு கெஞ்ச போற. அப்படி நடக்கல, என் பேரு ராம் இல்ல. என்னதான்டா நடக்குது இந்த வீட்டுல? அந்த கணேஷ் பையன் என்னன்னா, இந்த கட்டழகு மாமே இருக்கானே, அவனுக்கு ஒரு அழகான பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாமே மனசுல வேற ஏதாவது பொண்ணு இருக்கான்னு கேட்டு அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட்டுட்டு அமுக்கு நிமா இருந்துகிட்டு பங்காளி பொண்ணை இழுத்துட்டு ஓடி போயிட்டானே, திருட்டு ராஸ்கல். இந்த பங்காளி என்னடானா, நான் ஒருத்தன் 7 கழுத வயசாகியன் இன்னும் கல்யாணமே நடக்காம வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்காம அவன் பையனுக்கு மட்டும் தேடி தேடி பொண்ணு பாக்குறேன். என்னதான் எனக்கு அவருக்கும் கொஞ்சம் முன்ன புண்ண மனக்கசப்பு இருந்தாலும் எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேணாமா? செல்பிஸ் மீசக்காரா. சை, இந்த குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து நம்மள ஒத்தையில நிக்க வச்சுட்டாங்களே. காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன். மனச விட்டாடா, நீ ஒத்தையில நிக்கிறவன் இல்ல. 5 மாஸ் என் கனவு கண்ணி உன் கழுத்துல தாலிய கட்டி அவ பக்கத்துல ஜோடியா நிக்கணும். ஐயோ கூகுள், நேத்து நைட்டு கனவுல அவ கல்யாண குளத்துல நான் மாப்பிள்ள குளத்துல அப்படியே பக்கத்துல பக்கத்துல உரசிக்கிட்டு அலேக்கா தாலி எடுத்து கட்ட போகும்போது நெச்சத்திலே நிக்கிறாளே, கட்டிட வேண்டியதான். வாடா கூகுள். இந்த லூஸ் இங்க என்ன பண்றா?